Good morning teachers. I am Satya. Welcome to Satya's class. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை ஃப்ரீயா வாட்ச் பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம சேனல்ல யூஜிடிஆர்பி பிசிக்ஸ் சிலபஸ்ல இருந்து டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் கான்செப்டோட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 150 கொஸ்டின்ஸ் 150 கான்செப்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி சிலபஸை ஈஸியாக நம்மளால கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அண்ட் உங்களால் ஈஸியாக வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். நம்ம சேனலுக்கு புதுசாக வியூ பண்ணக்கூடிய வியூவர்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். டுடேஸ் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 1 என்னன்னு பார்க்கலாம். Fs is a vector relation because Fs and n are in the same direction. Statement 2. Fk is not a vector relation because Fk and n are not in the same direction. So option A, statement 1 and 2 are true. Option B, statement 1 and 2 are not true. Option C, statement 1 is not true and statement 2 is true. Option D, statement 1 is true and statement 2 is not true. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இதுவும் ஆக்சுவலாக வந்து மெக்கானிக்ஸ் யூனிட்லேருந்து கேட்டுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதுக்கான கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கைனடிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆக்சுவலாக வந்து ரெண்டுமே வந்து காண்டாக்ட் ஃபோர்ஸ் தான். சர்ஃபேஸ் டச் பண்ணுறப்போ ரெண்டுமே வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் மோஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை எந்த லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா FS அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். சிம்பிள் FS அப்படிங்கிற லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். கைனடிக் ஃப்ரிக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா FK அப்படிங்கிற லெட்டரில் நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாமல் இருக்கும்போது வரக்கூடிய ஃப்ரிக்ஷன். நம்ம வெளியிலேருந்து ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோம். இங்கே வந்து ஹெவியான ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ வெளியிலேருந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும், நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மூவே ஆகாது. ஒரு பெரிய பாறை இருக்குது, அந்த பாறையை நம்ம வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த பாறை நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா மூவ் ஆகாமல் அப்படியே நிற்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகாது, ஸ்லைடிங் வந்து கிரியேட் ஆகாது. மூமெண்ட்னா வந்து நமக்கு கிரியேட் ஆகவே ஆகாது. ஸ்லைடிங்னா வந்து நமக்கு கிரியேட் ஆகாமல் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ரிலேட்டிவ் மோஷனில் நோ ஸ்லைடிங். அண்ட் மேக்னிடியூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேரியபிள் மேக்னிடியூட்ஸ் இருக்கும். நம்ம என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த ஆப்ஜெக்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஜாயின் ஆகி நமக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன எழுதலாம் அப்படின்னா FS லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு μSn அப்படின்னு வந்து நம்ம ரைட் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் வேல்யூவை FS மேக்ஸிமம் தட் இஸ் ஈக்குவல் டு μSn அப்படின்னு நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ இதில் μS அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். சரிங்களா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா செல்ஃப் அட்ஜஸ்டிங் பண்ணிக்கிறோம். நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தா அதுவும் கொஞ்சம் தடுக்கும். நீங்கள் அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் மேக்ஸிமம் வரைக்கும் தடுக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பற்றின பேசிக் எக்ஸ்பிளனேஷன். அடுத்ததாக கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறத எந்த லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம்? FK அப்படிங்கிற லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஆப்ஜெக்டை ஆல்ரெடி ஸ்லைடிங் பண்ணுறப்போ வரக்கூடிய ஃப்ரிக்ஷன். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாக்ஸை வந்து நம்ம தள்ளுறப்போ அது ஸ்லைடிங் ஆச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ அதுவும் வந்து ஆக்சுவலி மூவ் ஆகும். பட் அதுவும் சம் ஃபோர்ஸ் கொடுத்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா தடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ரெண்டுக்கும் மெயின் டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் ஸ்லைடிங் வந்து இருக்காது. கைனடிக் ஃப்ரிக்ஷனில் வந்துட்டு ஸ்லைடிங் நமக்கு அக்கர் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். அண்டு மேக்னிடியூட்ஸ் வந்துட்டு கைனடிக் ஃப்ரிக்ஷனில் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூஸாக நமக்கு வந்துட்டு இருக்கும். ஒரு பேர் ஆஃப் சர்ஃபேஸ்க்கு வந்துட்டு ஃபிக்ஸ்டு வேல்யூஸாக வந்து நமக்கு இருக்குது. ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா FK தட் இஸ் ஈக்குவல் டு μKn அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா FK இஸ் ஈக்குவல் டு μKn. கான்ஸ்டன்ட் வேல்யூவாக தான் நமக்கு பிளேஸ் ஆகி இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் μK அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல μS அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ μS ஸ்டாட்டிக் அப்படிங்கிறதுனால S அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அண்ட் இங்கே வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறதுனால μK அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன். சரிங்களா? ஸோ யூஸ்வலாக வந்து μS கிரேட்டர் தென் μK ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில், μS கிரேட்டர் தென் μK. கைனடிக் ஃப்ரிக்ஷன் வர்றப்போ μK லெஸ் தென் μS. சேம் ஃபார்முலா தான். இந்த சைடு ஒரு வாட்டி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எழுதியிருக்காங்க.
அண்ட் இங்கே வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டேபிளை வந்து கரெக்டாக வந்து நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதிலிருந்தே கூட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ கீ பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் கைனடிக் ஃப்ரிக்ஷன். அதான் ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ண ரொம்ப ஃபோர்ஸ் வந்துட்டு வேணும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் வந்து தேவைப்படும். பட் ஒன்ஸ் வந்துட்டு அது மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தள்ளுறது வந்து ரொம்ப ஈஸி ஆயிரும். ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் கைனடிக் ஃப்ரிக்ஷன். இது ஒரு டயக்ராம் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னாலே நோ ஸ்லிப்பிங் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பர்சன் மூவ் பண்ணுறாங்க. சரிங்களா? எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து 10 நியூட்டன் அப்படிங்கிற ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த பாக்ஸ் என்ன ஆகலை அப்படின்னா மூவ் ஆகவே இல்லை. ஸோ அதோட பொசிஷன்லேயே அப்படியே தான் இருக்குது. ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு 10 நியூட்டன். ஸோ அந்த பாக்ஸு என்ன பண்ணுது அப்படின்னா மூவ் ஆகாமல் செல்ஃப் அட்ஜஸ்டிங் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அதனால எனக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகுது. ஸோ நம்ம கொடுத்த ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலான ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இந்த இடத்துல நமக்கு கிரியேட் ஆகுது. பட் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு கிரியேட் ஆகுது. நம்ம எந்த சைடில் இருந்து அப்ளைட் ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் நமக்கு என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகுது. ஸோ இதுவே கூட ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டினில் கேட்கலாம். அப்ளைட் ஃபோர்ஸுக்கும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் டைரக்ஷன் வேரி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் நமக்கு மூவ் ஆகும். சரிங்களா? அதேமாதிரி திரும்பவும் செகண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் வந்து 20 நியூட்டன் கொடுத்து அந்த பர்சன் வந்து அந்த பாக்ஸை மூவ் பண்ணுறாரு. ஸோ அப்பவும் எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா பாக்ஸ் வந்துட்டு மூவ் ஆகலை. ஸோ எஃப்எஸ் உடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 20 நியூட்டன் அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எழுதுகிறப்போ இந்த கண்டிஷனை வந்து கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். 0 less than or equal to fs less than or is equal to fs comma maximum. So fs comma maximum it will be equal to mu s n. சரிங்களா? ஸோ இதில் fs comma maximum அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். n அப்படிங்கிறது நார்மல் ரியாக்ஷன் அண்ட் mu s அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? ஸோ காமனாக எஃப்எஸ் அப்படிங்கிற ஃபார்முலா மட்டும் கேட்டாங்கன்னா நம்ம வெறுமனே வந்து இட் வில் பி ஈக்குவல் டு மியூ எஸ் என் அப்படின்னு ரைட் பண்ணிடக்கூடாது. எஃப்எஸ் லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ எஸ் என் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஃபார்முலா. சரியா? ஸோ கொஸ்டினில் இது ரெண்டு ஆப்ஷன் கொடுத்து எது கரெக்டான ஃபார்முலா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சூஸ் பண்ண வேண்டியது எஃப்எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூ எஸ் என். அதுதான் வந்து எக்ஸாக்டான ஆன்சர். வெறுமனே இட் வில் பி ஈக்குவல் டு அப்படிங்கிற ஆன்சர் மட்டும் நம்ம ரைட் பண்ணிடக்கூடாது. ஸோ அது வந்து தப்பு. ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் அ செல்ஃப் அட்ஜஸ்டிங். ஸோ நம்ம வந்துட்டு மூவ் ஆகாமல் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து கொடுக்கணுமோ எவ்வளோ ஃப்ரிக்ஷன் வந்துட்டு ஃப்ரிக்ஷனல் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை வந்து கிரியேட் பண்ணணுமோ அவ்வளோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் வந்துட்டு செல்ஃப் அட்ஜஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஓகேவா? செகண்ட் ஒன் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இதில் வந்துட்டு ஸ்லைடிங் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. ஒன்ஸ் நம்ம ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம், அதிகமான ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த பாக்ஸ் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்லைட் ஆகுது. ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்ட் ஆகுது. ஸோ ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷனில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எஃப்கே உடைய வேல்யூ நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் பிளேஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஸ்லைடிங் கிரியேட் ஆகி இருக்கிறதுனால எஃப்கே தட் இஸ் ஈக்குவல் டு மியூ கே என் அப்படின்னு நம்ம ஃபார்முலா ரைட் பண்ணலாம். எஃப்எஸ் மாதிரி நம்ம இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு எழுத தேவையில்லை. ஸோ எஃப்கே கைனடிக் எனர்ஜி இந்த இடத்துல எனக்கு பிளேஸ் ஆகி இருக்கு. சம் சேஞ்சஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆகியிருக்கு. கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆகியிருக்கு ஸ்லைட் ஆகுறப்போ. ஸோ வி கேன் ரைட் எஃப்கே தட் இஸ் ஈக்குவல் டு மியூ கே என். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடியது எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ எஸ் என் அப்படிங்கிறது கரெக்டு தான். பட் ஆனால் நமக்கு அக்யூரேட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூ எஸ் என். உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினில் ஃபார்முலாவில் இந்த ரெண்டு ஃபார்முலா கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டில் எது எக்ஸாக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்எஸ் லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ எஸ் என். ஓகேவா? பிகாஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்துட்டு செல்ஃப் அட்ஜஸ்டிங் அப்படிங்கிறதுனால. பட் கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஒரே ஃபார்முலா தான் எஃப்கே இஸ் ஈக்குவல் டு மியூ கே என். ஏன்னா ஸ்லைடிங் வந்து நமக்கு கிரியேட் ஆகி இருக்கிறதுனால. ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்னா நோ ஸ்லிப் செல்ஃப் அட்ஜஸ்டிங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் டு எஸ் செல்ஃப் அட்ஜஸ்டிங். ஸ்டாட்டிக் அப்படின்னா செல்ஃப் அட்ஜஸ்டிங். கைனடிக் ஃப்ரிக்ஷன்ஸ் அப்படின்னா எனக்கு கைனடிக் ஃபோர்ஸ் நம்ம கைனடிக் எனர்ஜி எப்போ நமக்கு கிரியேட் ஆகும் அப்படின்னா மூவ் ஆகுறப்போ தான் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ இட் வில் பி அ நியர்லி கான்ஸ்டன்ட் வேல்யூ. அண்ட் நம்ம பார்த்த ஒரு கண்டிஷன் என்ன பார்த்தோம், மியூ எஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் மியூ கே. ஸோ இந்த கண்டிஷனும் நம்ம மறந்துடக்கூடாது.
நெக்ஸ்ட் ஃப்ரிக்ஷனுக்கும் நார்மல் ரியாக்ஷனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எஃப் அப்படிங்கிற லெட்டரில் நம்ம ரைட் பண்ணுறோம். எஃப்எஸ் அப்படிங்கிற லெட்டரில் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை வந்து இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை காமனாக எஃப் அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுறோம். நார்மல் ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் என் அப்படிங்கிற லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது அப்ளைட் ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் நமக்கு மூவ் ஆகும். பட் ரெண்டுமே வந்து பேரலல் டு த சர்ஃபேஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ டயக்ராமில் பார்த்தீங்க அப்படிங்கிறது தெரியும். இட் வில் பி பேரலல் டு த சர்ஃபேஸ். ஸோ த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப் ஆக்ட் பேரலல் டு த கான்டாக்ட் சர்ஃபேஸ் அண்ட் ஆப்போசிட் டு த ரிலேட்டிவ் மோஷன். ஸோ இந்த பாயிண்ட் கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்ததா இந்த டயக்ராமில் பாருங்க, நார்மல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதோட டைரக்ஷன் நமக்கு எப்படி இருக்கு? பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனாக இருக்கு. சர்ஃபேஸ்க்கு நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் பிளேஸ் ஆகி இருக்கு. ஸோ நார்மல் ரியாக்ஷன் என் ஆக்ட்ஸ் பெர்பெண்டிகுலர் டு த கான்டாக்ட் சர்ஃபேஸ். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு டிஆர்பியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் பேரலல் டு த கான்டாக்ட் சர்ஃபேஸ். அதே மாதிரி அப்ளைட் ஃபோர்ஸும். நெக்ஸ்ட்டு நார்மல் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். ஓகேவா? கான்டாக்ட் சர்ஃபேஸ். ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஃபார்முலாவில் எப்படி எழுதலாம்? எஃப் இஸ் பெர்பெண்டிகுலர் டு என் அப்படின்னு வந்துட்டு நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ ஃப்ரிக்ஷன் இஸ் பேரலல் டு த சர்ஃபேஸ். நார்மல் ரியாக்ஷன் n is perpendicular to the surface. So Fக்கும் Nக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? F is perpendicular to N. சரிங்களா? So frictional force is perpendicular to the normal reaction. Okay? So F and N உடைய டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வேற வேற டைரக்ஷன்ல இருக்கு. பட் நமக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? Fs that is equal to mu s n அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை வந்து லிமிட்டிங் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு எப்படி நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணி எழுதலாம் அப்படின்னா எஃப்எஸ் மேக்ஸிமம் தட் இஸ் ஈக்குவல் டு மியூ எஸ் என் அப்படின்னு நம்ம எழுதுறோம். பட் நமக்கு வந்துட்டு இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் இந்த என் வேல்யூ சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கிற மீனிங் கிடையாது. அதோடைய மேக்னிடியூட்ஸை மட்டும்தான் நம்ம வந்து ரிலேட் பண்ணியிருக்கோம். எதோட சேர்த்து ரிலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்கேலர் கோஎஃபிஷியன்ட்டோட சேர்த்து நம்ம ரிலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மியூஎஸ்ங்கிறது ஸ்கேலர் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னாலே எஃப் அண்ட் என் வந்து வெக்டர் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து வெக்டர் குவான்டிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? சேம் வெக்டர் சேம் டைரக்ஷனில் நமக்கு என்ன ஆகலை அப்படின்னா மூவ் ஆன் ஆகலை. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹரிசாண்டல் பிளேஸ் ஆகியிருக்கு. அண்ட் நார்மல் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெர்டிகலில் பிளேஸ் ஆகியிருக்கு. ரெண்டுமே வந்து சேம் வெக்டர் கிடையாது. ஓகே? பட் நமக்கு வந்து என்ன ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1ல் என்ன கொடுத்துருந்தாங்க? எஃப்எஸ்என் ரெண்டுமே வந்து வெக்டர் குவான்டிட்டிஸ் பட் ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அது தப்பு. ரெண்டுமே வந்து ஸ்கேலர் மேக்னிடியூட், ஸ்கேலர் வேல்யூஸ். சரிங்களா? வெக்டர் ரிலேஷன் வந்து ரெண்டுக்கும் ரிலேட் ஆகாது. அடுத்ததா எஃப் அண்ட் என் எஃப்எஸ் அண்ட் என்னுடைய வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் தான் மூவ் ஆகுது. போத் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ சேம் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ ஆஸ் பர் அவர் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் 1ல் என்ன ராங் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? எஃப்எஸ் அண்ட் என் வந்து சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி வந்து தப்பு. பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் நமக்கு மூவ் ஆகும். அண்ட் ரெண்டுக்குமே வந்துட்டு வெக்டர் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பட் வெக்டர் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கிடையாது. நியூஎஸ் அப்படிங்கிறது ஸ்கேலர் ரிலேஷன்ஷிப் தான், ஸ்கேலர் குவான்டிட்டி தான், ஸ்கேலர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸ்டாட்டிக் ஸ்கேலர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்துட்டு வெக்டர் ஈக்குவேஷன் கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. அடுத்ததா ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எஃப்கே அண்ட் என் ரெண்டுமே வந்து வெக்டர் குவான்டிட்டி கிடையாது. இட்ஸ் நாட் அ வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அது கரெக்ட் தான். இட்ஸ் நாட் அ வெக்டர் குவான்டிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் ஸ்கேலர் குவான்டிட்டி அப்படிங்கிறத இன்டெரக்டாக இண்டிகேட் பண்ணுறாங்க. அடுத்ததா எஃப்கே அண்ட் என் வந்து வேற வேற டைரக்ஷனில் நமக்கு மூவ் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் கரெக்ட் தான். எஃப்கே அண்ட் என் வந்துட்டு டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸில் இருக்கும் அண்ட் ஈக்குவல் வெக்டர்ஸ் கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 அப்படிங்கிறது வந்து கரெக்ட். தே ஆர் நாட் இன் தி சேம் டைரக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கொஸ்டின் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேவா? ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரிக்ஷன் அது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு கைனடிக் ஃப்ரிக்ஷனாக இருக்கலாம். இஸ் பெர்பெண்டிகுலர் டு த நார்மல். எஃப் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த நார்மல். சரிங்களா? அண்ட் எஃப் வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு மியூ என். மியூ அப்படிங்கிறது ஸ்கேலர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு, அந்த ஃபார்முலாக்கு டிஸ்கிரிப்ஷன் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினை வந்து ஈஸியாக நம்மளால சால்வ் பண்ணிட முடியும். ஓகே? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் நாட் ட்ரூ அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ. ஆப்ஷன் சி, திஸ் ஒன். நம்ம கிளாஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாத ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸை ஃப்ரீயாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.